போக மாட்டாரு. நீடிய பொறுமுள்ளவராய் இருந்து செய்வாரு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நீடிய பொறுமையா இருக்கும்போது கவனமா. ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த நீடிய பொறுமையா அவர் எப்ப கலைப்பாருன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, உங்க அப்பாவுக்கும் தெரியாது, தாத்தாவுக்கும் தெரியாது, உங்க பாஸ்டருக்கும் தெரியாது, எந்த தீர்க்கதரிசி ஒருத்தருக்கும் தெரியாது. அவருக்கு மட்டும்தான் தெரியும் எப்ப நீடிய பொறுமையை கலைப்பாரு. அது வரைக்கும் பேசாம இரு, சும்மா இரு. அப்படின்னா சும்மா தூங்குறதல்ல. அது வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டுரு, அது வரைக்கும் துதித்து கொண்டுரு, அது வரைக்கும் ஆராதித்து கொண்டுரு, அது வரைக்கும் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கடை. சொல்லுங்க ஆமென். யாக்கோபு விடிய விடிய ஜெபிச்சான். சரியா? விடிய விடிய ஜெபிச்சாங்கிறது முக்கியம் இல்லை, தேவனிடத்திலிருந்து பதில் கிடைக்க வரைக்கும் ஜெபிச்சான். அவன் விடிஞ்சு ஜெபிச்ச முடிச்சான்னு அர்த்தம் இல்லை. அவன் மத்தியானம் வரைக்கும் கூட ஜெபம் பண்ணியிருப்பான். ஆண்டவர் பேசாமல் இருந்திருந்தா, பதில் கொடுக்காம இருந்தால் அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் கூட அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். அந்த முடிவில் தான் உட்காந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியில் ஆண்டு சொல்லிட்டா, டே நீ ஜெபிச்ச ஜெபம் ஏசா மனசு மாறிடுச்சுடா, அவனையும் தேவனையும் மனிதனையும் நீ மேற்கொண்டாய். பதில் வந்ததுக்கப்புறம் தான் எந்திரிச்சான். அது வரைக்கும் உன் விடமாட்டேன்னு நிற்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ விஷயம் என்ன, நான் முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நீடிய பொறுமை தேவனுடைய காலம். எத்தனை நாள்? 1 மாதம் பொறுமையாக இருப்பாராம், 2 வருஷம் பொறுமையாக இருப்பாராம், 10 வருஷம் பொறுமை தெரியாது. ஆகவே நீ அவசரப்பட்டு ஆகாரத்துக்கு கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணிடாத. அவசரப்பட்டு சுயமாக ஏதாவது ஒன்று பண்ணி பொறுமையாக இருங்க, காத்திருங்க, தொடர்ந்து உபவாசம் இருங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஆராதிங்க, தொடர்ந்து பரிசுத்தமாக இருங்க. தப்பான முடிவு எடுத்துடாதீங்க, தற்கொலை பண்ணலாம் நினச்சிடாதீங்க, என்னை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபிக்காதீங்க ப்ளீஸ். சில பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க. ஜெபம் பண்ணாதீங்க, ஆண்டவரும் பார்ப்பார். உன்னை எடுக்கிறதுனால எனக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ என்னமோ உலகத்தை கலக்கிற மாதிரி, உன்னை எடுத்து நான் பரலோகத்தை வந்து கலக்க போகிற மாதிரி இங்கேயும் பிரயோஜனம் இல்லை. நீ ஆண்டவர் உன்னை எடுத்து அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற? எடுத்துக்கொள்ள ஆகணும். உன் ஜெபம் பாயிண்டே மாறி போச்சு. இப்போ ஒரு காலத்தில் தேசத்தை அக்குனி பற்றி எரியணும் எழுப்புதல் வரணும் ஜெபிச்செல்லாம் போய் இப்போ சோர்ந்து போய் ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்கிறேன், என்னை எடுத்துக்கொள்ளு. தயவு செய்து அப்படி ஒரு முடிவுக்கு வராது. நீ சாகக்கூடாது, நீ இருக்கணும். உன் சொந்த கண் பார்க்கும். நீ ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் கிடைச்சே ஆகும். நீ உபவாசம் போட்டதுக்கு பலன் கிடைச்சே ஆகணும். அதை நீ உயிரோடு இருந்து உன் சொந்த கண்ணால பார்க்க போற. அல்லேலூயா.